ஆளுங்கட்சியின் அராஜகம், ஆளுங்கட்சியின் அராஜகம். தடுக்காதே தடுக்காதே, பாதையை தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, பாதையை தடுக்காதே. ஆளுங்கட்சியின் அராஜகம், தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே. பொதுமக்கள் நடந்து இடையூறு இல்லாமல் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா சிவில் கோர்ட்டுக்கு 2 பேரும் போயிட்டீங்க. மக்கள் நடந்து அதே முதல்வர் அதுதான் ஆர்டர், அதுதான் ஆர்டர். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அளக்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க என் பாதையில் அவங்க சொல்லுவாங்க, என் பாதையில் என் இடத்துல தான் ஊண்டிருக்கேன், பூஸ்டி பாதையில் தொந்தரவு பண்ணல நான் சொல்கிறேன். இப்போ அந்த அம்மா நான் சொல்லுது, இல்லைங்க உங்கள் இடத்துல தான் ஊண்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கோர்ட் ஆர்டர் அப்படின்னா நீங்கள் அதை எடுக்கக்கூடாதுன்னா அந்த அம்மா பயப்படும், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று கோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்டேஷன், இல்லை நீங்கள் அதிகாரி சொல்கிற வைக்கல. நீங்கள் அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் எடுக்காமல் போனீங்கன்னா மறுபடியும் அவங்க 4 தடவை கல்லை வந்து எடுக்கணும் தான் பார்ப்பாங்க, தடுக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் இடத்த நீங்கள் அளவீடு பண்ணுங்க, அது வந்து அவங்களோட உரிமை, அதை யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அளவீடு கொடுத்தாங்க. அளவீடு கொடுத்தா ஒரு கல் ஊன்றாரு. அப்போ கல் ஊன்றோன்னு இவங்க என்ன பாருங்க, கல் உயரமா போடுறாங்கம்மா. வந்தாதான் என் மக்கள் வருவாங்க, இல்லைன்னா வர மாட்டாங்க. நான் 3 மணி நேரம் சொல்லுங்கப்பா, நான் நீங்க சொல்றது கேட்டுட்டு நான் கேட்கிறேன், பேரூராட்சி பணம் கொடுக்கலாம், அந்த பாதையில் யார் நடக்க அவரே சொல்றாரு. உனக்கு அந்த இடம் எவ்வளவு, அந்த இடத்துக்கு அது ஒத்துக்கிட்டாப்புல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணம் கொடுக்கறது நீ ஏன் தடுக்கிற, உனக்கு நீ எதுக்கு வர்ற, நீ எதுக்கு உள்ள வரேன்னு கேட்கறாங்க. அவர் அப்படித்தான் சொல்றாரு. தரவண்ணனுக்கு வந்து ரோடு தான், பாதை தான், எல்லா பேரும் தான் போகணும். அவங்களும் சொந்தக்காரங்க இருக்காரு. எல்லா பேருக்கும் போறது. அவன் வந்து பேசுறேன், நான் தனிப்பட்டு பேசுறேன். எவ்வளோ வேணும் இருக்கா, நான் தனிப்பட்டு பேராட்சி மட்டுமே பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு இடத்துக்கு மட்டும் வாங்க. அவனாச்சும் சொல்றேன், நீங்க வந்து பாத்துட்டு ஒரு மணி நேரம் ஒரு வாரத்துக்குள்ள ரோடு மக்கள்லாம் கேட்டுக்காங்கப்பா. உலக வரலாற்று பணம் கட்டினாரு. நாங்கள் அத்துமாரி அளக்கக்கூடாதுன்னு சொன்னோம். கோர்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டார்.
கோர்ட்டில் கேஸ் போட்டு நாங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவோம். நான் 5ஆவது முறை சேர்ந்துட்டேன். ஹைகோர்ட்டில் என்ன செஞ்சார், அவங்களுடைய 2007 அவருடைய இடத்த அளந்து அத்துமல் பார்க்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. நீங்கள் வந்து பொதுமக்களும் எல்லாம் சேர்ந்து மேல்முறையீடு பண்ணணும். மேல்முறையீடு பண்ணாங்க ஏற்கனவே கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது என்பதை தூண்கற்கள் நடப்பதால் அது நிலையில் பாதை என்று அங்கிருந்து நிலையில் பாதை இருக்குதுங்களா, அந்த நிலையில் பாதை பூசி பாதை வழியாக போக்குவரத்து இணைவாக இருக்கும். எல்லையை நெருங்கியாய் இருப்பதை குறிப்பதால் கிராமவாசிகள் அதை பயன்படுத்துவதை